இப்போது நாம் சிசுபாலனின் தாயார் ஸ்ருதகீர்த்தியை பற்றி பார்க்க போகிறோம். ஸ்ருதகீர்த்தி இளமையில் கம்சனை திருமணம் செய்து கொள்ள விரும்பினாள் என்றும் அது நிறைவேறாமல் சேதி நாட்டு தமகோஷரை மணக்க நேர்ந்தது என்றும் கம்சனை கொன்றவன் இளைய யாதவன் என்பதனால் அவன் மீது தீராத கோபம் கொண்டிருந்தாள் என்றும் பார்த்தோம். உண்மை என்னவென்று இப்போது பார்க்க போகிறோம். யானை ஆசிரியர் ஜெயமோகன் அவர்களுக்கு மிக பிடித்தமான மிருகம். வெண்முரசு முழுவதிலும் யானையை பற்றிய செய்திகள் வந்து கொண்டே இருக்கும். அவர் எழுதிய மத்தகம் என்கிற குறு நாவல் முழுக்க முழுக்க யானையை பற்றிய கதைதான். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு பன்னிரு படைக்களம் அத்தியாயம் 54. வழக்கமான கனவுடன் ஸ்ருதகீர்த்தி விழித்து கொண்டாள். நெடுந்தொலைவில் என ஒரு யானையின் பிளிரலை கேட்டாள். அது ஒரு மன்றாட்டு குரல் என ஒலித்தது. கோட்டையின் மேற்கு பக்கம் இருந்த கொட்டிலில் இருந்து முதிய பிடியானையாகிய சபரி பிளிறுகிறது என்று மேலும் விழிப்பு கொண்ட பின்னரே அவள் சித்தம் அறிந்தது. நெடு நாட்களாகவே அது நோயுற்றிருந்தது. முதுமை, உலர்ந்த சேற்றிலிருந்து புதைந்து மட்கிய மரத்தடிகள் எழுந்து வருவது போல அதன் உடலில் எலும்புகள் புடைத்தெழச் செய்தது. கண்ண எலும்புகள் எழுந்தபோது முகத்தில் 2 ஆழமான குழிகள் விழுந்தன. நெற்றி குவைகள் இரும்பு கம்பிச் சுருள்கள் போன்ற முடிகளுடன் புடைத்தன. அமர முடியாதபடி முதுகெலும்பு குவிந்தெழுந்தது. தொடை எலும்புகளும் மேலெழுந்து வந்தபோது அதன் கால்கள் வலுவிழந்தன. அது படுக்க விழைந்தது. படுத்தால் அதன் எடை அப்பகுதியின் தோலை கிழிக்கும். புண் வந்து புழு சேரும். துயரமான இறப்பு அது என்றார் யானை மருத்துவரான குந்தமர். அதன் கால்களுக்கு கீழே மரத்தாலான பெரிய தூண் ஒன்று அமைக்கப்பட்டது. அதன் மேல் பரப்பப்பட்ட மர உரி வளைவின் மேல் தன் வயிற்றை அழுத்தி எடையை கால்களிலும் அத்தூணிலுமாக பகிர்ந்து சபரி நின்றது. ஒவ்வொரு நாளும் சூடான மூலிகை நீரை ஊற்றி அதன் சுருங்கி கொண்டிருந்த தசைகளை வெம்மையூட்டி மர உரியால் நீவி உயிர் கொள்ள வைத்தனர் யானைப்பாகர். செக்கிலிட்டு ஆட்டிய பசுந்தழையுடன் கம்பு சோறும் வெல்லமும் கலந்த கூழை சிறிய அளவில் 2 முறையாக அதற்கு ஊட்டினர். சபரி எப்போதும் தன் அருகே பாகர்கள் எவரேனும் இருக்க வேண்டுமென விரும்பியது. அதன் விழிகள் பார்வையை இழந்து வெண் சோழிகள் போல ஆகிவிட்டிருந்தன. மெல்ல அசைந்தும் நிலைத்து குவிந்து சிற்றொலிகளை தேரும் செவிகளாலும் நிலையற்று அலைந்து காற்றை துழாவி தவிக்கும் சுருங்கிய துதிக்கையின் முனையாலும் அது தன் சூழலை உருவாக்கி கொண்டிருந்தது. இதன் பொருட்டேனும் அணுக்கப்பாகன் விலகிச் சென்று அவன் ஓசையும் கேட்காமலானால் பெருமுரசில் துணி மூண்டு கொண்ட கோல் விழுந்தது போல மெல்ல அதிர்ந்து அழைத்தது. அவ்வழைப்புக்கு மறுமொழி உடனே எழாவிட்டால் அஞ்சி பிளிரத் தொடங்கியது. எதை அஞ்சுகிறது அது என்று ஒரு முறை ஸ்ருதகீர்த்தி குந்தமரிடம் கேட்டாள். பிடியானை பெருங்குலத்தின் பேரரசி அல்லவா? காட்டில் அவளுக்கு தனிமையென ஒன்றில்லை பேரரசி என்றார் குந்தமர். ஆனால் அவள் தனிமையில் தானே இருந்தாக வேண்டும் என்றாள் ஸ்ருதகீர்த்தி. குந்தமர் புன்னகைத்து, எவராயினும் தனிமையில்தான் இருக்க வேண்டும் என்றார். ஸ்ருதகீர்த்தி புன்னகைத்து, ஆனால் பெருங்குடி பிறந்த அன்னைக்கு பேரொரு கொண்ட தனிமையாக வருகிறது சாவு என்றாள். சூக்திமதியின் யானை கொட்டிலில் நின்றிருந்தவற்றில் 23 களிறுகளும் 36 பிடிகளும் அவள் குருதி நிறையில் எழுந்தவர்கள் என்று அரண்மனை கணக்குகள் சொல்லின. அவை அனைத்தும் அவளை வாசனையால் அறிந்திருந்தன. காலையில் தலை அவிழ்க்கப்படுகையில் அவை அவள் அருகே வந்து துதிக்கை தூக்கி மூக்கு விரல் அசைய மூச்சு சீறி அவளை வாழ்த்தி சென்றன. எப்போதாவது அன்னை பிடி மெல்ல உருமி அவளிடம் ஒரு சொல் பேசியது. மூதன்னை அவர்கள் வந்து செல்வதை அறியாதவள் போல தன் இருண்ட தவிப்புக்குள் உழன்று கொண்டிருப்பாள். அவள் அவர்களை அறியவே இல்லை என்று தோன்றும். ஆனால் எப்போதாவது இளங்கன்று ஒன்று உடல் நலம் இழந்தால் முதலில் அதை அறிபவளும் மூதன்னையே. நிலையற்ற துதிக்கையுடன் உடலை அசைத்தபடி அவள் மெல்ல பிளிரிக்கொண்டே இருப்பாள். தன் கொடி வழி வந்த யானை இறந்ததென்றால் 2 நாட்கள் உணவும் நீருமின்றி நிலத்தில் ஊன்றிய துதிக்கையுடன் செவி அசைய இளங்காற்றில் ஆடும் மரம் போல நின்று கொண்டிருப்பாள். அவள் குலத்தின் பெருங்களிரான அம்புஜன் துவாரகையுடனான ஒரு எல்லை போரில் நச்சுவாளி ஏற்ற நோய் கொண்டு இறந்தான். அவள் அவ்விறப்பை அறிய வேண்டாம் என்று நோயுற்ற அம்புஜனை அப்பால் கொண்டு சென்று சத்ரபாகம் என்னும் குறுங்காட்டில் கட்டியிருந்தனர். ஆனால் அம்புஜன் நோயுற்றிருப்பதை மூதன்னை அறிந்திருந்தாள். அவன் இறந்த செய்தியை அவன் அருகே இருந்த பாகன் அறிந்த கணமே நெடுந்தொலைவில் இருந்த மூதன்னையும் அறிந்தாள்.
துதிக்கையை தூக்கி தொங்கிய வாய்க்குள் எஞ்சிய கரிய ஒற்றைப்பல் தெரிய பிளறிக்கொண்டே இருந்தாள். களிறுகள் அவற்றுக்குரிய காணா தேவர்களால் ஆளப்படுபவை அரசி, அத்தெய்வங்கள் சொல்லி இருக்கும் என்றான் பாகன். அவை தங்கள் நுண்மணங்களால் இணைக்கப்பட்டவை என்றார் குந்தமர். அவள் பழுத்து அழுகிய கனி போல தெரிந்த முதியவளின் கண்களை நோக்கி கொண்டு நின்றாள். அதில் ஊறிய விழி நீர் வெண்பிழையுடன் உருகி வழிவது போல வெடித்த சேற்று நிலமென தெரிந்த கன்னங்களில் தயங்கி பிரிந்து வழிந்தது. ஒரு கணம் அந்த இரு குவைக்குள் நுழைந்து வெளிவர முடியாமல் சிக்கிக் கண்ட உணர்வு எழ அவள் அஞ்சி திரும்பி ஓடினாள். அதன் பின் அவள் சபரியை நேரில் காணவே இல்லை. ஆனால் ஒவ்வொரு நாளும் அவள் குரலை கேட்டே விழித்தாள். எங்கோ அந்நகரின் ஒலிபெருக்கின் அடியில் அக்குரல் ஒலித்து கொண்டே இருப்பதை எப்போதும் அவள் சித்தம் உணர்ந்திருந்தது. மெல்ல அதை அவள் தவிர்க்க தொடங்கினாள். தவிர்க்க அது பெருகியதென்றாலும் ஒரு கட்டத்தில் பொருள் இழந்தது. பொருளற்றவற்றை சித்தம் அறிவதே இல்லை. அன்று ஏன் அதை கேட்டோம் என எண்ணியபடி அவள் நீராட்டறைக்கு சென்றாள். சபரி மேலும் நோயுற்றிருக்கிறதா என்று அணுக்கச்செடி ரம்யாயிடம் கேட்டாள். ஆம் பேரரசி, சென்ற ஒரு வாரமாகவே அதன் நோய் முதிர்ந்துள்ளது. பின்காலில் பெரிய நெறி கட்டியிருக்கிறது. நகவளையங்களுக்கு மேலாக பெரிய புண் உருவாகி வளர்ந்து கொண்டிருக்கிறது. அது மேலும் ஒரு வாரம் உயிர் வாழலாம் என்று சொல்கிறார்கள் என்றாள் ரம்யை. அதன் பின் மேற்கொண்டு கேட்க ஆர்வமில்லாதவளாக அவள் விழிகளை மூடிக்கொண்டாள். ஆனால் அவள் எண்ணங்கள் அந்த புள்ளியிலேயே முளை கட்டப்பட்டிருந்தன. அதை தவிர்க்க முடியாதென உணர்ந்ததும் அதையே எண்ணத் தொடங்கினாள். அவள் மனமுடித்து சூக்திமதியில் நகர் நுழைந்த போது கோட்டை முகப்பில் பொன் முகப்படாம் அணிந்து சிறு கொம்புகளில் பொற்பொன் மின்ன பட்டுத்திரை நலுங்க வந்து மாலை சூட்டி வரவேற்றவள் சபரிதான். அத்தனை பெரிய பிடியானையை அவள் அதற்கு முன் பார்த்ததில்லை என்பதனால் அது அணுகும் தோறும் அச்சம் எழ தேரின் பீடத்திலிருந்து அறியாது எழுந்து விட்டாள். கல் மண்டபம் போல அவள் பார்வையை முழுமையாக மறைத்து அது அருகணைந்தது. அஞ்சி அமர்ந்த அவள் விழிகளுக்கு நேராக யானையின் தலை வந்தபோது தேர் வாயிலே அதன் கன்னம் மட்டுமே முழுமையாக மறைத்துவிட்டு இருந்தது. கற்பாறை வைத்து குகை வாயிலை மூடியது போல தோளின் விரிசல்களின் சந்திப்பில் மின்னும் ஒற்றை விழி ஏதோ கனவில் ஆழ்ந்தது என தெரிந்தது. எழுந்திருங்கள் அரசி என்று அணுக்கச்செடி ரம்மியை சொன்னாள். அவள் எழுந்து தேர் தூணை பிடித்து கொண்டாள். வலக்கால் எடுத்து வைத்து இறங்குங்கள், இனி இது உங்கள் மண் என்று சொன்ன ரம்யை அருகிலிருந்த பொற்குடத்து நீர்மேல் ஒரு செந்தாமரையை வைத்து அவளிடம் அளித்தாள். அதை இரு கைகளாலும் வாங்கி கொண்டு அவள் வலக்கால் எடுத்து வைத்து தேரிலிருந்து இறங்கினாள். சபரியின் துதிக்கை அவள் தலைக்கு மேல் ஆலமரக்கிளை என எழுந்தது. அது தாழ்ந்து வந்து அவள் கழுத்தில் ஓர் வெண்மலர் மாலையை சூட்டியது. அதன் தன்மையும் ஈரமும் எடையும் அதை ஒரு நாகம் என அவள் உடல் எண்ணி சிலிர்க்க வைத்தது. ஏறிக்கொள்ளுங்கள் அரசி என்றாள் ரம்யை. அவள் தயங்க சபரி அவள் இடையை வளைத்து தூக்கி தன் மத்தகத்தின் மேல் அமர்த்தி கொண்டது. அவள் பதறி அதன் கழுத்தை சுற்றி கட்டப்பட்டிருந்த பட்டுவடத்தை கால்களால் பற்றி கொண்டாள். கையில் பொற்குடத்துடன் அவளை கண்டதும் சூக்திமதியின் படை வீரர்களும் குடிகளும் எழுப்பிய வாழ்த்துளி பொங்கி வந்து அவளை சூழ்ந்தது. அப்போதுதான் அவள் முதல் முறையாக தன்னை அரசி என உணர்ந்தாள். ருதுவனத்தில் ஸ்ருதகீர்த்தி எல்லா ஆயர்குடி பெண்களையும் போலத்தான் வளர்க்கப்பட்டாள். மதுவனத்தின் சூரசேனருக்கு மகளாக பிறந்த பிருதை மார்த்திகாவதியின் குந்திபோஜருக்கு மகளாக போக வேண்டும் என்று தனது தந்தையின் கெஞ்சுதலையும் மீறி முடிவெடுத்ததற்கு காரணம் சூரசேனரின் மனைவி அணிந்திருந்த வைர நகைகளும் அவளை சுற்றி அமைந்த சேடியர்களும் தான். அதை போலவே குந்தியின் அரசியல் அறிவும் கம்சனின் ஆற்றல் எல்லாவற்றையும் அறிந்திருந்த போதிலும் கூட ஸ்ருதகீர்த்தி தானும் ஓர் அரசிதான் என்று நினைத்தது. திருமணம் முடிந்து சேதி நாட்டுக்கு வந்த பிறகு சபரி என்கிற பட்டத்து யானையின் மீது அமர்ந்து நகர்வலம் வரும் போதுதான் மதுவனத்தின் ஹிருதீகரின் கொடி வழி வந்த இளவரசி அவள் என இளமையிலேயே சொல்லப்பட்டிருந்தாலும் ஸ்ருதகீர்த்தி வாழ்ந்த ருதுவனம் என்னும் ஆயர்பாடியில் காடுகளில் கன்ரோட்டியும் பால் கறந்தும் வெண்ணெய் திரட்டி நெய்யுருக்கியும் தான் அவள் வளர்ந்தாள். இளவரசி என்னும் அழைப்பை ஒரு பெயர் என்றே அவள் உணர்ந்திருந்தாள். ஆயர்குல முறைமைகளுக்கு அப்பால் அரச சடங்குகளையோ அரண்மனை நடத்தைகளையோ அவள் அறிந்திருக்கவில்லை. அவள் பெரிய தந்தையரான தேவவாகரும் கதாதன்வரும்
ருதுவனத்தின் இளவேனில் விழவுக்கு வந்து உணவுக்கு பின்னர் குடிமன்றின் சாணி மெழுகிய பெரிய திண்ணையில் படுத்து பனையோலை விசிறிகள் ஒலிக்க தளர்ந்த அரை துயில் குயரில் சொல்லாடி கொண்டிருக்கையில் அவள் முதல் முறையாக தான் ஓர் எளிய பெண் அல்ல என்றும் தன்னை சூழ்ந்த அரசியல் அலையடிப்பதையும் அறிந்தாள். அவள் அருகிருந்து சிறிய வைப்பறைக்குள் ஒளிந்திருந்தாள். கண்டுபிடியாட்டத்தில் அவள் தோழிகள் அவளை அங்குள்ள புதர்களிலும் மரக்கிளைகளிலும் இல்லங்களிலும் தேடிக்கொண்டிருந்தனர். ஒலி கேட்டு அவள் எட்டி பார்த்து தந்தையர் படுத்திருப்பதை உணர்ந்து பின்னடைந்தாள். புரண்டு படுத்த தேவவாகர், எளிதில் முடிவெடுக்கக்கூடியதல்ல அது இளையோனே. நீ பெற்றிருப்பது ஒற்றை மகளே. உனக்கு மைந்தரும் இல்லை. யாதவ முறைப்படி மகளூடாகச் செல்வது கொடிவழி என்பதனால் அவளை கொள்பவன் உன் குடியை அடைகிறான் என்றார் கிருதபர்வர். ஆம், அதைத்தான் அத்தனை பேரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இங்குள்ள அரசியலோ நாளும் மாறிக்கொண்டிருக்கிறது. நான் என் முடிவையும் எடுப்பதாக இல்லை. நீங்கள் இருவரும் சொல்லுங்கள், செய்வோம் என்றார். பத்மாவதியின் மைந்தன் கம்சனை பற்றி கேள்விப்படுவன எவையும் நன்றாக இல்லை என்று தொடர்பில்லாமல் கதாதன்வர் சொன்னார். அவன் ஒரு விழியற்ற காட்டெருமை என்று ஒரு சூதன் சொன்னான். மிகச் சரியான சொல்லாட்சி அது. அவனுக்கு இருப்பது விழியின்மை மட்டுமே அளிக்கும் பேராற்றல். கிருத்தபர்வர் ஆம் என்றார். கதாதன்வர் தொடர்ந்து, விழியற்ற காட்டெருமை பாறையை எதிரியென எண்ணி தன் தலையுடைத்து சாகும் என்றான் சூதன் என்றான். ஆனால் நாம் என்னதான் சொன்னாலும் இன்று யாதவர்களிடமிருக்கும் வலுவான அரசு என்பது மதுரா மட்டுமே. மகதத்தின் படைக்கூட்டி இருக்கும் வரை சத்திரியர் எவராலும் வெல்லப்பட முடியாததாகவே அது நீடிக்கும் என்றார் தேவவாகர். ஆனால் என்று சொன்ன பின் ஒன்றுமில்லை என்று கதாதன்வர் கையை வீசினார். அதையெல்லாம் நாம் பார்க்க வேண்டியதில்லை. நாம் எளிய யாதவ குடி அல்ல என்று. அரசு என்று வந்துவிட்டால் பிறகெல்லாமே அரசு சூழ்தல்தான். நம் பெண்டிரின் மனம் என்பது இனி அவர்களின் நலனுக்குரியது அல்ல, நம் குடியின் நலம் சார்ந்தது மட்டுமே. அதை அவர்களும் உணர்ந்தாக வேண்டும். ஏதோ சொல்ல வந்த தந்தையை தடுத்து, உண்மை, அவன் கொடியவன், ஆனால் வல்லமை மிக்கவன் என்றார் தேவவாகர். கிருதபர்வர் நான் சொல்ல வருவது அதுவல்ல மூத்தவரே. குந்தி போஜனின் எடுப்பு மகள் பிருதையை கம்சன் மணக்கக்கூடும் என சொல்கிறார்களே, அவன் அவ்வாறு விழைகிறான் என்கிறார்கள். அவன் கணக்குகள் அப்படிப்பட்டவை. அவனுடன் அமைச்சனாகவும் தோழனாகவும் இருப்பவன் பிருதையின் தமையன் வசுதேவன். யாதவர்களுக்கு இன்றிருக்கும் பிற 3 அரசுகள்: உத்தரமதுராவின் தேவகனின் அரசு, குந்தி போஜனின் மார்த்திகாவதி, சூரனின் மதுவனம். குந்தி போஜன் மகளை மணந்து வசுதேவனுக்கு தேவகன் மகளை மனம் புரிந்து உடன் வைத்து கொண்டால் 4 யாதவ அரசுகளும் இணையும் என்பது அவன் கணக்கு. அவனுக்கு மகத மன்னன் பிருகத்ரதரின் தங்கை மகளின் புதல்விகளை மனம் புரிந்து வைக்கப் போவதாக செய்தி உள்ளது என்று தேவவாகர் சொன்னார். அது ஒரு அழியா முடிச்சு. ஆனால் அப்பெண்கள் அரசரின் நேரடி குருதியினர் அல்ல. பிருகத்ரதரின் தந்தைக்கு சூத்திர பெண்ணில் பிறந்த மகளின் புதல்விகள். ஆஸ்தி பிராப்தி என அவர்களுக்கு பெயர். கிருத்தபர்வர் மகளை கம்சனுக்கு அளிக்க குந்தி போஜனுக்கு எண்ணம் இருக்குமா? கம்சனை பற்றி அவனும் அறிவான். அவன் மகள் அவனை விட நன்கறிந்தவள் என்றார் தேவவாகர். அவள் ஒரு நாள் பாரத வருஷத்தை முழுதாளும் பேரரசி ஆவாள் என நிமித்திகர் கூறியுரைத்துள்ளனர். இந்த யாதவ சிற்றரசனை மணந்து அவள் எப்படி பேரரசியாக முடியும்? கிருதபர்வர் அவள் வயிற்றில் இன்னொரு கார்த்தவேரியன் பிறக்கலாகுமே. அவன் பாரத வருஷத்தை வென்று மணிமுடியை அவள் தலையில் கொண்டு வந்து வைக்கக்கூடும் அல்லவா? அச்சொற்கள் தலையை சுற்றி ரீங்கரிக்க அதன் பின் அவள் நிழலென உலவினாள். தோழியரிடமிருந்து விலகி தனிமையில் அமர்ந்து கனவு கண்டாள். அக்கனவில் மதுராவின் கம்சன் முகமும் விழிகளும் நகைப்பும் குரலும் கனிவும் காதலும் கொண்டு எழுந்து வந்தான். அவனுடைய கொடுமை குறித்த செய்திகள் எல்லாம் ஆற்றல் குறித்தவை என அவளுக்கு தெரிந்தன. அவனுடைய அறிவின்மை குறித்தவை வேடிக்கைகள் என்றாயின. சின்னாட்களிலேயே அவள் அவனுக்கு மணமகள் என்றாகி அகத்தே வாழ்ந்து கொண்டிருந்தாள். மார்த்திகாவதியில் பிருதையின் தன்மண நிகழ்வுக்கான செய்தி அறிந்ததும் அவள் கைகள் குளிர்ந்து நடுங்க, கால்கள் தளர சுவருடன் சாய்ந்து நின்றாள். பேசிக்கொண்டிருந்த ஆய்ச்சியர் மேலும் மேலும் எழுச்சி கொண்டனர். பத்மையத்தை வேறெவர் வருவார்? சிறுகுடி சத்திரியர் வரக்கூடும்.
அவர்களில் கம்சரின் ஒரு கைக்கு இணையானவர் எவருமில்லை என்றாள். பிருதையை அவர் மணந்தால் மகதத்துடன் போர் வரும், ஐயமில்லை என்றாள் சுருதை மாமி. போரில் கம்சர் வெல்வார், அவர் கார்த்தவீரியனின் பிறப்பு என்று முதுமகளாகிய தாரிணி சொன்னாள். கண்ணீருடன் சென்று தனித்தமர்ந்து தான் அறிந்த தெய்வங்களையெல்லாம் எண்ணி எண்ணி வேண்டிக் கொண்டாள். அன்னையரே அன்னையரே என அரற்றிக்கொண்டே இருந்தது உள்ளம். இரவெல்லாம் துயிலழிந்து மறுநாள் உலர்ந்த உதடுகளும் நிழல் பரவிய விழிகளுமாக எழுந்தாள். அவளுக்கு வெம்மை நோய் என்ற அன்னை எண்ணி சுக்குநீர் செய்து அழைத்தாள். இருளுக்குள் உடல் சுருட்டி படுத்து கொண்டு ஓசையின்றி கண்ணீர் விட்டாள். உள் நிறைந்த எடைமிக்க ஒன்று உருகி கண்ணீராக சேக்கையை நனைத்தது. மறுநாள் அவளால் எழவே முடியவில்லை. தன் நினைவில்லாது அவள் காட்டெருமை கொம்புகள் என்று பிதற்றிக் கொண்டிருந்தாள். அவளை சூழ்ந்து பெண்கள் நிறைந்திருந்த போதிலும் தமையன் சக்கரகீர்த்தி தான் அவள் உள்ளத்தை புரிந்து கொண்டான். அவள் அருகே அமர்ந்து அவள் கால்களின் சிலம்பை கையால் அசைத்து ஓசை எழுப்பியபடி மெல்லிய குரலில், எதன் பொருட்டு துயருறுகிறாய் இளையோளே என்றான். யாதவரில் என்றுமே பெண்ணுக்கு அணுக்கமானவன் தமையனே. அவள் உளம் உருகி அழத் தொடங்கினாள். நீ கம்சரை எண்ணுகிறாயா என்றான். அவள் தன் ஆழம் வரை வந்து அவன் உள்ளத்தை உணர்ந்து திடுக்கிட்டாள். மறுகணமே ஆறுதல் கொண்டாள். ஆம் என தலையசைத்து சுருண்டு படுத்தாள். அஞ்சாதே, நான் அனைத்தையும் ஒழுங்கு செய்கிறேன். அவளை கம்சர் மணந்தால் கூட நீ அவரை மணக்கலாம். பிருதை உன் தமக்கைதான் என்றான். சீறி எழுந்து சீ என்றாள். அவள் உதடுகள் துடித்தன. வேண்டாம் என்று சொல்லி படுத்து கொண்டாள். அவன் அந்த எல்லைக்கும் அவளுடன் வந்து, ஆம், அதை உன்னால் ஏற்க முடியாது, வேண்டியதில்லை. கம்சர் பிருதையே மணக்காமல் போனால் நீ மதுராவின் அரசியாவாய் என்றான். அவள் ஒன்றும் சொல்லவில்லை. மீண்டும் அவள் கால் சிலம்பை அசைத்துவிட்டு அவன் எழுந்து அகன்றான். 4ஆம் நாள் செய்தி வந்தது, பிருதை அஸ்தினபுரிக்கு அரசி என சென்று விட்டாள் என்று. முதலில் அதை ஆய்ச்சியர் நம்பவில்லை. யார், அஸ்தினபுரியின் இளவரசனா என்று மாறி மாறி கேட்டுக்கொண்டிருந்தனர். பின்னர் அவனை பற்றிய செய்திகள் வரத் தொடங்கின. வெண் சொன்ன நிறமானவன் என்றனர். அவ்வண்ணம் என்றால் அவனால் தந்தை என்றாக முடியாது என்றாள் மருத்துவச்சியான காரகை. ஏன் என்று கேட்ட இளம்பெண்ணிடம், எழுந்து போடி என்று அவள் அத்தை சீறி அடிக்க கையோங்கினாள். ஏன் அவனை தெரிவு செய்தாள் பிருதை, மூடச் சிறுமகள் என்றாள் அவள் அன்னை. சாத்வி, உனக்கு அவளை தெரியாது. அவள் 8 கைகளும் 100 விழிகளும் கொண்டவள். பிறவியிலேயே பேரரசி என்று சூதர்கள் பாடுகிறார்கள். அவள் பிறவி நூலில் பாரத வருஷத்தின் பேரரசி என முடிசூடுவாள் என்று எழுதப்பட்டுள்ளது என்கிறார்கள். யாரோ சிலர் சிரித்தனர். அதை நம்பி இம்முடிவை எடுத்து விட்டாள் போலும். சூதர்கள் எழுதியபடி மானுடர் வாழ்கிறார்கள், மானுடர் வாழ்வதை சூதர் பாடுகிறார்கள் என்றாள் பத்மை அத்தை. மீண்டும் சிரிப்பு எழுந்தது. ஒரு முதுமகள், உண்மைதானோ என்றாள். அனைவரும் அவளை திரும்பி நோக்கினர். மூத்த இளவரசர் திருதராஷ்டிரர் வெளியேற்றவர். அப்படியென்றால் இப்பாண்டுவே அரசன். எண்ணி நோக்குக, யயாதியின் குலத்திற்கு யாதவ பெண் அரசியாக செல்கிறாள். தேவயானியும் சத்தியவதியும் அமர்ந்த அரியணையில் அமரவிருக்கிறாள். அவள் மைந்தர்கள் ஹஸ்தியும் குருவும் பிரதீபரும் சந்தனுவும் அமைந்த அரச நிறையில் எழுவார்கள். யார் அறிவார், பரதனை போன்ற சக்கரவர்த்தி அவள் கருவில் விதையென உறங்கிக் கொண்டிருக்கக்கூடும். ஆய்ச்சியர் சொல்லிழந்து அமர்ந்திருந்தனர். அவள் அரை இருளில் மூலையில் அமர்ந்து அவ்விழிகளின் ஒளிப்புள்ளிகளை நோக்கி கொண்டிருந்தாள். மெல்லிய தசை நூல் ஒன்று அவளுக்குள் அறுபடுவது போல உணர்ந்தாள். வலியும் ஆறுதலும் கலந்த ஒன்று. அதன் பின் அவள் கம்சனை பற்றி எண்ணவில்லை. கம்சனை கடந்து மாலையுடன் செல்லும் பிருதையின் காட்சியை தன்னுள் எழுப்பிக் கொண்டாள். ஒவ்வொரு முறையும் மேலும் மேலும் தெளிவடைந்து நுணுக்கமாகியது அது. முதலில் படபடப்பை அளிப்பதாக இருந்தது. மெல்ல மெல்ல உருமாறி உள்ளாழத்தில் இனிய சிலிர்ப்பை நிறைப்பதாக மாறியது. சக்கரகீர்த்தி தந்தையிடம் பேசி கம்சருக்கு மனத்தூதனுப்ப அவரை ஒப்ப வைத்ததையும், அச்செய்தியை அவர் யாதவர்களின் குடியவையில் முன்வைத்ததையும், மதுவனத்தின் சூரசேனர் அதை கடுமையாக எதிர்த்து கொந்தளித்ததையும் அவள் பின்னர்தான் அறிந்தாள். தந்தையை சிறையிட்டு முடிசூடிய எழிமகனுக்கு மகள் கொடை அளித்துத்தான் முடிப்பெருமை கொள்ள வேண்டுமா கிருதபர்வரே? நான் இல்லையா உமக்கு என்று அவர் கூவிய போது குங்குரர்களும் அந்தகர்களும் போஜர்களும் விருஷ்ணிகளும், ஆம்
கீழ்மை என்று கூவியபடி எழுந்தனர். தேவவாகர், பொறுங்கள் இளையோனே, பொறு. இது பெண்ணின் விளைவு. நம் யாதவ குடிகளின் நெறிப்படி பெண்ணின் விளைவை அவரும் விலக்க இயலாது என்றார். மூத்தவரே, பெண் தன் குடிக்கு உரிமையானவள் என்றும் சொல்கிறார்கள் என்றார் சூரசேனர். எதற்கு வீண் சொல்லாடல்? அவள் வந்து இந்த அவை நின்று சொல்லட்டும். மதுராவின் அரசனுக்கு மணமகளாக விழைகிறாள் என்றான் சக்கரகீர்த்தி. ஆம், அதுவே முறை என்றார் தேவவாகர். சக்கரகீர்த்தி அவள் இருந்த அறைக்குள் வந்து, இளையோளே, அவை புகுந்து உன் விளைவை சொல். நீ யாதவ பெண். உன் விளைவை மறுக்க 12 யாதவரும் ஒருங்கே எண்ணினாலும் இயலாது என்றான். அவள் பெருமூச்சுடன் ஆடை திருத்தி எழுந்தாள். அவன் அவள் அருகே வந்தபடி, முன்பு பிருதை இதே போன்ற தருணத்தில் எடுத்த முடிவால்தான் அவள் குந்தி போஜருக்கு மகளானாள் என்றான். யாதவ மன்ற நடுவே சென்று நின்ற கணம் வரை அவள் எம்முடிவும் எடுக்கவில்லை. கம்சனை பற்றிய எண்ணமே கூட அப்போதுதான் எழுந்தது. உடனே உடல் அருவருப்புடன் உலுக்கி கொண்டது. குனிந்து மேடையில் வைக்கப்பட்டிருந்த ஆழியை தொட்டு, நான் யாதவ பெண், யாதவ குலமன்றுக்கு முழுமையாக கட்டுப்பட்டவள். கம்சரை விலக்குகிறது இந்த அவை என்றால் அது என் கடமை என்றாள். திரும்பி தந்தையரையும் சூரசேனரையும் அக்ரூரரையும் வணங்கிவிட்டு தமையனின் கண்களை நோக்கினாள். அதில் தெரிந்த திகைப்பை கடந்து அப்பால் சென்றாள். அவன் அவளை தொடர்ந்து வரவில்லை. அவள் மெல்ல தனக்குள் புன்னகைத்து கொண்டாள். சில நாட்களிலேயே கம்சன் மகதத்தின் ஜராசந்தனின் 2 குலமுறை மகள்களை மணந்து கொண்ட செய்தி வந்தது. மகதத்தின் முடி சூடி அமர்ந்த பிருகத்ரதரின் மைந்தன் ஜராசந்தன் போரில் கணவனை இழந்த தன் முறைப்பெண்ணின் புதல்வியரை குலமுறைப்படி புதல்வியராக ஏற்றான். அவர்கள் சூத்திர குருதி கொண்டவர்கள் என்றாலும் ஜராசந்தன் பிராப்தியையும் ஆஸ்தியையும் மகதத்தின் முதன்மை இளவரசிகளாக அறிவித்தான். அரச முறைமைப்படி நிகழ்ந்த மனம் கம்சனை மகதத்தின் மன உறவு நாட்டின் அரசன் என நிலைநிறுத்தியது. அதன்பின் அவள் அவ்வெண்ணங்களை முழுமையாகவே தன் உள்ளத்திலிருந்து விலக்கி கொண்டாள். மீண்டும் இடைச்செயன்றாக முயன்றாள். பால் கறக்கவும் சாணி அள்ளவும் கன்று மேய்க்கவும் புல்லறியவும் சென்றாள். செயல்கள் மெல்ல உள்ளத்தை மாற்றும் விந்தையை உணர்ந்தாள். சில நாட்களிலேயே அவையெல்லாம் பொய்க்கதையாய் பழைய நினைவாய் மாறின. அவள் உலகில் அன்றைய ஆபுறத்தல் மட்டுமே எஞ்சியது. உடல் மீண்டும் உரம் கொண்டது. உள்ளமதில் செழித்து அமைந்தது. தமகோஷரின் மன ஓலை அவள் தந்தையை வந்தடைந்த செய்தி அவளுக்கு எந்த எழுச்சியையும் உருவாக்கவில்லை. தேவவாகர் அவன் அரசனே அல்ல. அவனிடம் இருப்பவர்கள் 400 படை வீரர்கள். அவன் வாழ்வது 108 வீடுகள் கொண்ட மண்கோட்டைக்குள். முடிகொண்டு ஆண்ட அரசனின் மைந்தன் என்பதற்கு அப்பால் அவனிடம் நாம் கருதுவதொன்றுமில்லை என்றார். கதாதன்வர், நாம் படையளிப்போம். நம் 3 படைகள் சென்றால் சூக்திமதியை வெல்ல முடியும். ஆனால் அவன் வாக்களிக்க வேண்டும். நம் குலமகள் அரசியாக வேண்டும் என்றார். அரசி என்னும் சொல் அப்போது அவளுக்குள் முற்றிலும் பொருள் எழுந்திருந்தது. மனமாகி போனால் தன் கன்றுகளை பிரிய வேண்டுமே என்னும் எண்ணமே எழுந்தது. அவளுடைய பசு ஆதிரை தன் முதல் கன்றை ஈனும் நிலையில் இருந்தது. அதை பற்றியின்றி அவள் எதையும் எண்ணவில்லை. ஓரிரு நாட்களிலேயே அனைத்தும் முடிவாயின. சிறியதொரு குழுவுடன் வந்த தமகோஷர் அவளுக்கு மலராடை அளித்து கருகுமணி சூட்டி மாலையிட்டு மணமகளாக்கி கொண்டார். அவர் தன்னை விட 2 மடங்கு வயதானவர் என்பதை அவள் அந்த மலராடையை பெறும் போதுதான் பார்த்தாள். அப்போதிருந்த பதற்றத்தில் அது ஒரு பொருட்டாக தெரியவில்லை. ஒரே வாரத்தில் யாதவ படை கிளர்ந்து சென்று சூக்திமதியை கைப்பற்றியது. தமகோஷர் அதன் அரசராக முடிகொண்டார். அவளை அழைத்துச் செல்ல சூக்திமதியிலிருந்து அகம்படிப்படையும் பல்லக்குகளும் வந்தன. ருதுவனத்தை நீங்கும் போது ஆதிரையின் உடல்நிலை குறித்து மட்டுமே பேசிக்கொண்டிருந்தாள். அன்னையே, அவள் எப்படி இருக்கிறாள் என எனக்கு செய்தி அறிவியுங்கள் என்று சொன்னபோது, போடி, கன்றுகளை கட்டி கொண்டு வாழ்ந்த வாழ்க்கை போதும், இனி நீ அரசி என்றாள் அன்னை. அன்னையே, அவளை பற்றி சொல்லி அனுப்புங்கள், மறந்து விடாதீர்கள் என்று பல்லக்கில் ஏறி திரை மூடும் கணம் வரை சொல்லிக் கொண்டிருந்தாள். சூக்திமதியின் தெருக்களின் ஊடாக பிடியானை மேல் அமர்ந்து கையில் மலர் நீர் குடத்துடன் சென்று கொண்டிருக்கையில் மெல்ல மெல்ல அவள் வளர்ந்து கொண்டிருந்தாள். மிக தொலைவில் ஒரு சிறு புள்ளி என தெரிந்த பறவை சிறகும் அலகும் உயிரும் கொண்டு பெருகி அணுகுவது போல. பிறகு பல 100 முறை அந்த பயணத்தை அவள் கணம் கணமாக நினைத்ததுண்டு.
அன்று யானை எடுத்து வைத்த ஒவ்வொரு காலடியையும் அவளால் தன் உடல் அதிர்வாக அப்போது உணர முடியும். சூழ்ந்தொழித்த வாழ்த்துக்களை, மங்கள இசையை, சிரிக்கும் முகங்களை சித்தத்திலிருந்து முடிவில்லாது சுருளவிழ்த்து நீட்டிக்கொண்டே இருக்க முடியும். அப்போது அவள் உள்ளத்தில் தமகோஷர் ஒரு கணமும் எழவில்லை. அன்னையோ தந்தையோ அவள் விட்டு வந்த ருதுவனமோ கிளம்பும் கணம் வரை பதைப்புடன் எண்ணிக்கொண்ட பசுவோ அவளுக்குள் இருக்கவில்லை. அவள் குந்தியையும் கம்சனையும் மட்டுமே எண்ணிக்கொண்டிருந்தாள். அக்கூட்டத்தில் மின்னிய ஒரு முகம் குந்தியாகியது. நெஞ்சு அதிர விழி சலித்த போது கம்சனை கண்டாள். பின்னர் மீண்டும் மீண்டும் அவர்களை பார்த்து கொண்டிருந்தாள். இருவரையும் நேரில் கண்டதே இல்லை என்னும் எண்ணம் பின்னர் எழ சிரித்து கொண்டாள். அரண்மனை முற்றத்தில் சென்றிறங்கிய போது அவள் நோக்கும் உடல் அசைவு முழுமையாக மாறிவிட்டிருந்தன. சபரி துதிக்கையை மேலே சுழற்றி தூக்க அதன் மீது காலெடுத்து வைத்து இறங்கி தரையில் நின்று அதன் சிறிய கொம்பை பற்றியபடி நடந்து அரண்மனை முகப்பில் நின்ற அணிச்சேடியரை நோக்கி சென்றாள். மங்கள இசை அவளை சூழ்ந்து எழுந்தது. தமகோஷரின் தமக்கையான பார்வதி அவள் நெற்றியில் செம்மஞ்சள் குறியிட்டு அரிமலர் தூவி வாழ்த்தினாள். மஞ்சள் நீரில் காலாடி அவர்கள் அளித்த நிறைநாளையும் குத்துவிளக்கும் ஏந்தி அரண்மனை வாயிலை கடந்த போது தனக்கு பின்னால் சபரி மட்டுமே காதசைய நின்றிருப்பதாக உணர்ந்தாள். அது அகன்று பரவி இருட்டாகி இரவாகி நகரை மூடியது. பன்னிரு படைக்களம் 54வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.